வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 3 ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. அப்புறம் இந்த எபிசோட்ல நம்ம டேர்டெவில் போல இருக்கிற எல்லா விஜிலாண்டிஸ்க்கும் நம்ம கிங் பின் ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்காரு. அதுல இருந்துலாம் தலைவன் எப்படி மீண்டு வர போறான்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்புறம் இந்த எபிசோட்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏஞ்சலா இட்ஸ் ரைட் திங் டு டூ அந்த வார்த்தைக்கான எடுத்துக்காட்டா மாற ஆரம்பிச்சுக்கிறா. அப்புறம் நம்ம எதிரே பார்க்காத மாதிரி இந்த சீசன்ல பனிஷர் இல்லாததுனால நம்ம கேரனே பனிஷர் மாதிரி புஷ் பண்ண பாக்குறாங்க. பட் ஏன்னு தெரியல. பட் அது எல்லாத்தையுமே இந்த பிரேக் டவுன்லயே மொத்தமா பிரிச்சு மிஞ்சிடுவோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் எபிசோட் நம்பர் 2 எந்த இடத்துல முடிச்சாங்களோ அதே இடத்துல இருந்து எபிசோட் நம்பர் 3 ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜோசப் பார்ல நடந்த அந்த சண்டையில நம்ம கேரன் ஒரு ஏவிடிஎஃப் ஆளோட சண்டை போட்டுப்பாங்களே, அவனை நம்ம கேரன் பிராங்க் ஐடோட்டா வச்சிருந்தா அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் மத்த ஏவிடிஎஃப் ஆளுங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பான். அதாவது அவன் என்னதான் ஒரு ஏவிடிஎஃப் ஆவே இருந்தாலும் அதை அவன் வெறுக்கிறான். அது முக்கியமா பவுலரா ரொம்பவே வெறுக்கிறான். சோ அதனால அவன் ரெசிஸ்டன்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருப்பான். பட் யாராவே இருந்தாலும் உடனே நம்ப முடியாதுல. சோ அதனால நம்ம தலைவன் டேர்டெவில் அவன் ஹார்ட் பீட்டை வச்சு அவன் உண்மைதான் சொல்றானுங்கிறத செக் பண்ணதுக்காக அவனை வச்சு விளையாட்டு இருப்பாருங்க. லைக் நீ போய் சொல்ற, யாரை ஏமாத்த பாக்குறங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு சைலண்டா வந்து நம்ம கேரன் கிட்ட இல்ல உண்மைதான் சொல்றா அப்படி சொல்றதா சமஃபானா இருந்ததுங்க. பட் அவன் உண்மைதான் சொல்றானுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவன் கிட்ட இருந்த ஒரு ஏவிடிஎஃப் ஆக்சஸ் கார்டை கொடுத்திருப்பான். அண்ட் அதை வச்சுதான் டேர்டெவில் ஃபைனலா எல்லா பிரச்சனையும் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு. சோ அதனால அந்த கார்டை வாங்கிட்டு அவனை மிரட்டி தான் அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அப்பதான் கரெக்டா இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்புறம் அது முடிஞ்சதும் டேரக்டா நம்ம ஹெதர் கிட்ட தான் வரும். இந்த இடத்துல தான் ஹெதரோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதாவது அவ சிவத்துல ஒரு ஆணி அடிக்கும் போது அந்த இடம் கிராக் ஆயிடும். சோ அவன் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆயிக்கிற விஷயத்த காமிச்சிருப்பாங்க. ஆனா ஹெதர் அதோட நிறுத்தாம மியூஸ் மாஸ்க் எடுத்து அவளுக்கு எதிர்க்கவே வச்சுட்டு அதே கிராக்லயே ஆணி அடிச்சிருப்பா. சோ அவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அவ அதே தப்பதான் பண்றானுங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹெதர் மெக்டஃபி மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா மெக்டஃபி கொஞ்சம் கடுப்புல இருப்பாங்க. ஏன்னா ஹாக்பர் அந்த ஸ்வாட்மேன் கேஸ் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தெளிவிப்பாரு. அதாவது அடுத்த நாள் தான் அந்த கேஸ்ங்கிற மாதிரியே இருக்கும். சோ அதனாலதான் கொஞ்சம் கடுப்புல இருப்பாங்க. இதுல ஹெதர் வேற ஸ்வாட்மேன் கிட்ட எடுத்த அந்த சைக்காலஜிக்கல் எவாலுவேஷனை லைட்டா சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல. சோ அதனால ஹெதரை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிருப்பாங்க. பட் ஆனா அன்னைக்கு தான் ஹாக்பர்க் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெக்டஃபிய ஸ்வாட்மேனை மீட் பண்ணவே அலோ பண்ணிருப்பாரு. சோ அதனால அவங்க அங்கிருந்து கிளம்பி ரெடூக்கு போயிருப்பாங்க. ஆனா அவங்கள கம்ப்ளீட்டா அந்த இடத்துல கண்ணை கட்டி தான் ஏவிடிஎஃப் சேர்ந்த கோல் உள்ள கூட்டிட்டு போயிருப்பான். சோ அதனால மெக்டஃபிக்கும் அவங்க எங்க இருக்காங்கிற விஷயம் கூட தெரியாது. தென் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மெக்டஃபி நம்ம ஸ்வாட்மேன் கிட்ட சில கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது மேல் ஃபிஸ்க் நம்ம ஸ்வாட்மேனை வெறும் விஜிலாண்டிங்கிற காரணத்துக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ணலன்னு. ஏன்னா ஃபிஸ்க் அந்த ரெடூட் ஃப்ரீ போர்ட்டை பில் பண்றதுக்காக ஸ்வாட்மேனா இருக்கிற நம்ம ஜாக் டிக்கன் கிட்ட தான் ஃபன் கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு நம்ம ஜாக் தர முடியாதுன்னு சொல்லிருப்பாருங்க. சோ அதனால தான் இப்போ அவனை விஜிலாண்டின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு கிரிமினலா மாத்திட்டா அவனோட அசெட்ஸை கவர்மெண்டால யூஸ் பண்ண முடியல. சோ அதனால தான் ஃபிஸ்க் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காருங்கிற விஷயம் நம்ம மெக்டஃபிக்கு இப்பதாங்க தெரிய வருது. சோ இந்த சைடு நம்ம மெக்டஃபிக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய வர அப்படியே அந்த சைடு நம்ம கேரன் ஏவிடிஎஃப் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு மேட்க்கு நீ என்ன பனிஷர மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிற, அவனோட ரூல்ஸும் நம்மளோட ரூல்ஸும் வேற வேறங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா நம்ம கேரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெனசாதான் புல்சையை வச்சு ஃபாகியை போட்டுதல்னா, ஆனா அது வெளியில யாருக்குமே தெரியாத மாதிரி மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்க. சோ இதே மாதிரி அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி தான் இருக்க போறாங்களே. சோ அதனால அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜட்மெண்ட் வாங்கி தரதுக்கு பதிலா டைரக்டா பனிஷரை போல இறங்கி சமம் பண்ணிலாம் தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேட் அப்படி பண்ணா ஃபாகி திரும்ப வந்துருவானான்னு ஒரே கேள்விதான் கேட்டிருப்பாரு. கேரனால அந்த இடத்துல எந்த பதிலுமே சொல்ல முடிஞ்சுக்காதுங்க. சோ மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஜட்மெண்ட் வழங்க தான் பாக்குறாரு. அதுக்காக டைரக்டா கவர்னருக்கு அந்த ஃப்ரீ போர்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம கேரனை அனுப்ப சொல்லிருப்பாரு. ஏன்னா கவர்னரால மட்டும் தான் அதை ரிவோக் பண்ண முடியும். சோ கேரன் அனுப்பின அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து தான் கவர்னர் இந்த இடத்துல மேல் ஃபிஸ்க பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா நம்ம மேட் எதிர்பார்த்த மாதிரி அந்த போர்ட்டை ரிவோக் பண்ணாம நம்ம ஃபிஸ்க வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் மேல் ஃபிஸ்க் பண்ணிருக்க எல்லா விஷயமே பப்ளிக்க பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டியை ரொம்பவே சேஃபா தான் மாத்தி இருக்கு. சோ நீ பிளான் பண்றது எல்லாமே ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக அந்த ஃப்ரீ போர்ட்டை வச்சுக்கிட்டு தலைக்கீழ ஆடாதங்கிற மாதிரி வார்ன் மட்டும் தான் போய்ப்பாங்க. சோ அதனால ஃபிஸ்க் எப்படியாச்சும் கவர்னர் தன்னோட வழி கொண்டு வரதுக்காக அவங்க ஏதாச்சும் இல்லீகலான விஷயம் பண்ணிக்கிறாங்களான்ட்டு நம்ம டேனியல் வச்சு தான் செக் பண்ண சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பத்துல இருந்தே டேனியல் எல்லாருக்கிட்டுமே கவர்னரை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருப்பான். அண்ட் அதோடவே அவன் எல்லார பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பக் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்துக்கிறானுங்கிற விஷயமே நமக்கு டேனியல் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. பட் அதை கேட்டது பக் கொஞ்சம் கடுப்பாகி சிட்டி வித்அவுட் ஃபியர்ல மேயரை ஒருத்த கலாச்சிட்டு இருக்கானே, அவனை உனக்கு பதிலா நான் போட்டு குத்துட்டா என்ன நடக்கணும்னு தெரியல அப்படின்னு நம்ம டேனியல் அந்த இடத்துல மிரட்டி இருப்பான். சோ டேனியல் மூலமா தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆயிட்டுங்கிற விஷயத்தை பக் கண்டுபிடிச்சிருப்பானு நினைக்கிறேங்க. பட் ஆனா டேனியலுக்கே தெரியாம பிபி தான் பண்ணிட்டு இருக்கானுங்கிற விஷயம் நம்மளுக்கு தான் தெரியும். பாவங்க டேனியல் மாட்டிக்கு தவிக்கிறான். ஏன்னா இந்த சிட்டி வித்அவுட் ஃபியரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த சைடு பிபி நம்ம கிங் பினை கலைக்கிற மாதிரி இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பாங்க. யுமோ உயிர் பிரச்சனைமா, நீ போனா கூட பரவாயில்ல, கூட டேனியலையும் கூட்டிட்டு போறதுக்காக பிளான் பண்றியா என்ன? ஏன்னா அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காளே இவ. பட் இந்த வீடியோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நம்ம ஸ்வாட்மேன் அவரோட காசெல்லாம் எந்த இடத்துல டொனேட் பண்றானுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பா. அதாவது அந்த காசு எல்லாத்தையுமே சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் உமன் ஷெல்டர்ஸ்க்கும் டொனேட் பண்றதா தான் சொல்லிருப்பா. சோ ஜாக் டிக்கன் அவரோட காசை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணா அதை கிங் பின் தன்னோட போர்ட்காக யூஸ் பண்ண பார்த்திருக்காரு. தென் இப்போ ஜாக் டிக்கனோட கேஸ் ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த கோர்ட்ல பிவி மெக்டஃபி ஜாக் டிக்கன் இவங்க 3 பேர் தவிர மிச்சம் எல்லாருமே மேயர் ஃபிஸ்கோட ஆளுங்க. ஏன் ஈவன் அந்த கோர்ட்டோட ஜட்ஜையும் மேயர் ஃபிஸ்க் வாங்கிட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ள வந்து உட்காரத்துக்கு முன்னாடி அந்த கோர்ட்டோட வாசகத்தை படிச்சிருப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னா உண்மையே வெல்லும்ங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க.
சோ இந்த கேஸ்ல அந்த உண்மை வெளில போகிறது கிடையாதுங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குற மாதிரி ஒரு ஷாட்டை வச்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களும் வேலை போயிட்டாங்கன்ட்டு. தென் அப்புறம் என்ன கேஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம மெக்டஃபிக்கு எந்த ஆதரவும் இல்லாம ஜட்ஜ் கிட்ட 2 நாள் கால அவகாசம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் மெக்டஃபியை ஸ்வாட்மேனை மீட் பண்ண விடாம இப்பதான் மீட் பண்ண அலோவ் பண்ணிருக்காங்களே. சோ அதனாலதான் கால அவகாசம் கேட்டிருப்பாங்க. பட் வேலை போன ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல. எஸ் அதேதான், கால அவகாசம்லாம் தர முடியாது, யூ ஆர் கில்ட்டி அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க. சோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பேலன்ஸ் இல்லாம எல்லாமே கிங்பினுக்கு சாதகமா தான் அமையுது. சோ அதனாலேயே அந்த ஷாட்டை ரொம்பவே பேலன்ஸ்டா இல்லாம டச் ஆங்கிள் வச்சிருப்பாங்க. லைக் அந்த தராசு ஒரு பக்கம் சாயற மாதிரி வேற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி அண்ட் வேற லெவலான ரைட்டிங். ஆனா அது மட்டுமா ஆக்டிங்கை பிரிச்சு எடுக்கிறேன்னு அந்த கேஸை ஜெயிச்சதுமே மேயர் ஃபிஷ் சிரிப்பார் பாருங்க. அந்த சிரிப்புல சந்தோஷமும் அவ்வளோ ஈவல்னஸும் தெரியும். வின்சென்ட் டினாஃப்ரியோ ஆக்டிங்கை பிரிச்சு எடுத்துட்டாருங்க. தென் அந்த சந்தோஷத்தை எல்லாரோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறதுக்காக அன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டியை நடத்துறாரு. ஆனா அந்த பார்ட்டிக்கு வெனசா தயாராயிட்டு தரையில படுத்துட்டுப்பா. சோ வெனசாக்கு அந்த ஹாலுசினேஷன்ங்கிறது அப்பப்ப வருது. ஆனா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. அதாவது அவளோட சாவை அவளே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா. பட் ஏன்னு தெரியல. ஆனா புல்சைக்கும் வெனசாக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது மட்டும் தெரியுதுங்க. தென் வெனசா அந்த பார்ட்டிலேயே ஹெதருக்கும் பக்குக்கும் சின்னதா ஒரு தூண்டில போட்டு போய்ப்பாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்க தெரியல. ஆனா அப்படி ஒரு தூண்டில போட்டு தான் போய்ப்பாங்க. அண்ட் அப்பதான் பக் அங்க இருக்கிற பெரிய தலைங்களை பத்தி ஹெதர் கிட்ட சொல்லிருப்பான். மேல் ஃபிஸ்க கிங்காவும் வெனசாவை குயினாவும் டேனியல ஜோக்கராவும் ஷீலாவை சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இல்ல இயாகோன்னு சொல்லிருப்பான். எதுக்காக இயாகோன்னு சொன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இயாகோனா யாருன்னு பார்த்தாவணும். அதை நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். அதாவது இயாகோனுங்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியர் கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டருங்க. அவன் அத்தேலோன்னு சொல்லக்கூடிய ஒரு வினிஷியன் ஆர்மியோட ஜெனரலுக்கு துரோகம் பண்ணிருப்பான். சோ இந்த இடத்துல பக் ஷீலாவை இயாகோ வெயிட்டிங் வித் ஷார்ப் பிளேட்ங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பான். சோ அப்படி பார்த்தனா மேயர் ஃபிஸ்க்கு நம்ம ஷீலா தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க. ஏன்னா பிராண்ட் நியூ டே ட்ரைலர்ல அவங்க தான் மேயர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஷீலா வச்சுதாங்க ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. தென் இந்த மொத்த பார்ட்டியுமே நம்ம மேயர் ஃபிஸ்க் தான் நடத்திருப்பாரு. அதாவது அந்த விஜிலாண்டி ட்ரைலர் நடத்துறதுக்கான கேஸை தான் ஜெயிச்சிட்டேன்னு, அதாவது தான் ஜெயிச்சிட்டு தான் அந்த பார்ட்டியை நடத்தி அந்த இடத்துல ஒரு டோஸ் கொடுக்க வந்திருப்பாரு. ஆனா அத கவர்னர் தான் சொல்லிதான் ஃபிஸ்க் அதை பண்ணானுங்கிற மாதிரி அந்த டோஸை அவங்க எடுத்திருப்பாங்க. சோ தனக்குன்னு இருந்த அல்வாவை எவனோ ஒருத்தன் நமக்கு அல்வா கொடுத்து எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல மேயர் ஃபிஸ்க் கையில கத்தியை வச்சுக்கிட்டே கடுப்புலயே உட்காந்துருப்பாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டார்ல. சோ அதனால ஜாலியா விட்டுறாருங்க. ஆனா அந்த கேஸ்ல தோத்த நம்ம மெக்டஃபி பிராங்க்லின் 820ங்கிற பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜோசிஸ் பார் மூடப்பட்டிருக்குல்ல, அதனாலதான். பட் கேஸ்ல தோத்த கடுப்புலயே அவங்க சரக்கு அடிச்சிட்டு அவங்களை இன்னும் கடுப்பேத்துற மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்களை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு டிஷ்யூ வச்சுட்டு போய்ப்பாங்க. யாரா அவன் சம்மந்தமே இல்லாம இடிச்சுட்டு போறானுங்கிற மாதிரி தான் அந்த டிஷ்யூ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த டிஷ்யூல யூ ஆர் ஆபீஸ் நவுனுங்கிற மாதிரி எழுதி இருக்கும். சோ அதனால டைரக்டா அவங்க ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம தலைவன் டேர்டெவில் இருப்பாரு. ஏன்னா ரெட்டுக்குள்ள நம்ம மெக்டஃபி போயிருப்பாங்களே. சோ அந்த இடத்துல நீ என்ன விஷயத்தை பார்த்தனுங்கிறத கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம டேர்டெவில் வந்திருப்பாரு. ஆனா அதுக்கு மெக்டஃபி என்ன கண்ணை கட்டி தப்பா உள்ள கூட்டு போனாங்கன்னு சொல்ல அதுக்கு தலைவன் ஒண்ணு மிஷன்ல அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. வேற மாதிரியான லைனுங்க அதெல்லாம். தென் மெக்டஃபி கிட்ட இருந்து கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுக்கிட்டு டேர்டெவில் டைரக்டா உள்ளே வந்துடுறாருங்க. ஆனா டேர்டெவில் அங்க இருக்கிற வெப்பன்ஸ்க்காக தான் வந்திருப்பாரு. ஏன்னா கிங்பினை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும் தான். அதனாலதான் அவர் உள்ள வந்ததுமே அவரோட ரேடார் சென்சார் யூஸ் பண்ணி அந்த வெப்பன் கேஸ்ல அவர் அந்த வாட்ச் டிக்கிங் சவுண்ட சென்ஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த வாட்ச் டிக்கிங் சவுண்டோடவே கிங்பின் ஏவிடிஎஃப் மூலமா அரெஸ்ட் பண்ண அந்த பொதுமக்களோட ஹார்ட் பீட் சத்தம் கேட்டிருக்கும். சோ கிங்பினை எக்ஸ்போஸ் பண்றதா இல்ல பொதுமக்களை காப்பாற்றணுமாங்கிற முடிவுல உங்க எல்லாருக்குமே தெரியல தலைவன் என்ன சூஸ் பண்ணிட்டு டைரக்டா அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே அந்த ஏவிடிஎஃப் கார்டை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களா ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் அதுலயே நம்ம ஸ்வாட் மணியும் ரிலீஸ் பண்ண அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஏவிடிஎஃப் ஆளுங்க உள்ள வந்திருப்பாங்க. அண்ட் அப்ப ஆரம்பிக்குங்க அந்த சிங்கிள் ஷாட். சும்மா தரமா நம்ம ஸ்வாட் மேனுக்கும் டேர்டெவிலுக்கும் மஜாவான ஃபைட்டை கொடுத்துருப்பானுங்க. செம்மையா பண்ணிருப்பானுங்க. அதுவும் ஃபைனலா அந்த சண்டே எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நம்ம டேர்டெவில் மூச்சு வாங்கிக்கிட்டே மூவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். தென் இது ஒரு சைடு போயிட்டு இருக்கா. அப்படியே ரெட்வுக்கு வெளியில நம்ம கேரன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஏஞ்சலா வந்திருப்பா. அதுவும் இட்ஸ் ரைட் திங் டு டு இந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா ஒயிட் டைகரா வந்திருப்பா. அண்ட் அவதான் சில ஏவிடி ஃபாலோங்களையும் போட்டு தட்டு அவங்க கிட்ட இருந்து வாக்கி டாக்கி எடுத்து வந்திருப்பா. அண்ட் அதை வச்சுதான் கேரன் மேட் பொதுமக்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கானுங்கிற விஷயமே அவளுக்கு தெரிய வந்திருக்கும். தென் எப்படி நம்ம டேர்டெவில் ஸ்வாட்மேனும் சேர்ந்து அங்க இருக்கிற பொதுமக்களை அந்த ரெட்வுக் பில்டிங்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துல ஏவிடி ஃபாலோங்க மொத்தமா அந்த இடத்தையே கவர் பண்ணி பொதுமக்கள் கூட பக்கமா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம கேரன் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து அவங்கள மொத்தமா கவர் பண்ணி நிறுத்திடுவாங்க. தென் அந்த இடத்துல ஒரு தரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே பொதுமக்கள் எல்லாருமே சேஃபா நம்ம ஸ்வாட்மேன் உள்ள ஏத்திட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஃபைட்ல தான் நம்ம கேரன் ஒரு ஏவிடி ஃபால ஃபயர் பண்ணிடுவாங்க. பட் அவன் செத்தானா சாகலையான்னு தெரியல. ஆனா ஒருவேளை அவன் செத்துந்தானா அந்த கில்ல இருந்தா நம்ம கேரன் கொஞ்சம் கொஞ்சமா பனிஷரா மாறிட்டு இருக்காங்கங்கறத காட்டுறாங்க. ஆனா அந்த விஷயத்தை நம்ம டேர்டெவில் அந்த இடத்துல நோட் பண்ணிருப்பாரு. தென் எல்லா பொதுமக்களையும் சேஃபா அந்த ட்ரக்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த பொதுமக்களே ஒரு ஆளா இருக்க அரியானா கிட்ட இவங்களை ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டு சொல்லிருப்பாரு. அந்த ட்ரக்கே நம்ம ஸ்வாட்மேன் அங்க ஓட்டிட்டு போயிருப்பாரு. ஏன்னா நம்ம கேரனும் டேர்டெவில் தனியா வேற ஒரு கார்ல எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பட் ஏவிடிஎஃப் அவங்களை ஃபாலோ பண்ணதான் பாப்பாங்க. ஆனா நம்ம சின்ன ஒயிட் டைகர் ஏவிடிஎஃப் ஓட கார் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு வந்திருப்பா.
பட் ஏதோ ஒண்ணு எல்லாருமே ஃபைனலா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சா, அப்ப ஏவிடிஎஃப் சேர்ந்த பவல் அங்க நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் கிங்பின் கிட்ட சொல்லிடுவான். ஆனா அதுக்கு நம்ம கிங்பின் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. அந்த ஈஸ்ட் ரிவர்ல மூழ்கி இந்த நார்த்தன் ஷார் ஷிப் அப்படியே பிளாஸ்ட் ஆகுங்க. அதுவும் அந்த ஷிப்ல இருந்து சப்ளைஸ் எடுத்துட்டு இருக்கிற சாதாரண பொதுமக்களோடவே நோ ஜானோனா அப்படிதாங்க இருக்கும். பட் எதுக்காக கிங்பின் இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணிருக்காருன்னா, ஏவிடிஎஃப் அரெஸ்ட் பண்ண எல்லாருமே பிரிசனர்ஸ் தான். சோ அந்த பிரிசனர்ஸ் தான் அந்த ரெடூக் போர்ட்ல இருந்து விஜிலண்டே சேர்ந்து நம்ம டேர்டெவில் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அன்னைக்கு தான் அந்த விஜிலண்டி ட்ரையல் கேஸ்லயும் அவங்க தோத்து இருக்காங்க. சோ அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை அந்த விஜிலண்டிஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த மொத்த எக்ஸ்ப்ளோஷனையுமே விஜிலண்டி பக்கம் திருப்பத்துக்காக தான் கிங்பின் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு. ஆனா அன்னைக்கு தான் டேர்டெவில் கரெக்டா அந்த பொதுமக்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக வருவாருன்னு நம்ம கிங்பின் பிளான் பண்ணி பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இதை பண்ணிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. சோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நம்ம கேரனோ டேர்டெவில் பார்க்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தக்காளி ஒரு தரமான எபிசோட பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா மார்வல் எப்பயுமே 4வது எபிசோட தான் சம்பவம் பண்ணுவானுங்க. ஆனா அதை 3வது எபிசோட்லயே பண்ணிருக்காங்கன்னா 4வது எபிசோட நினைச்சு பார்த்தாலே புல் அடிக்குது. பட் ஏமாத்திட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட இந்த எல்லாத்தையுமே நான் மொத்தமா கவர் பண்ண தான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.